அகழாய்வை அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் என மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பார்ப்போம். இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது தமிழுடைய நாகரிகம் மறைக்கப்படுதோ அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்க தோணுது. உண்மையிலே இதெல்லாம் அங்கே மறக்கணும் அப்படின்னு சொன்னால் தமிழுடைய நாகரிகத்தை வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சா நம்ம மத்திய அரசு உடனடியாக இந்த ஆதிச்சநல்லூர் கீழடி போன்ற விஷயங்களை சிறப்பு கவனம் எடுத்து அந்த அறிக்கைகளை கண்டு அதற்கு முறையான ஒரு கமிட்டி போட்டு அதை ஆய்வு செய்து அதை அங்கீகாரம் செய்யணும். அதோடு மட்டுமல்ல ஆதிச்சநல்லூர் போன்ற அந்த மறைக்கப்பட்ட அந்த நிதி ஒதுக்கப்படாத இடங்களுக்கு நிதி ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். தகவல்களின் அடிப்படையில் தான் இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம், அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க மத்திய சர்க்கார் அதை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. இதுதான் இன்றைய சூழ்நிலை. முந்தைய புறக்கணிப்பு எண்ணம் இப்பொழுதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழ் குடி தான் மூத்த குடின்றத ஆராய்ச்சி அவங்க உலக அரங்கில் மேற்கொண்ட மாதிரி இவங்களும் ஆராய்ச்சி பண்ணாலும் சரி, எப்படியோ உலக அரங்கில் தமிழ் குடி தான் மூத்த குடின்னு சொல்லி அறிமுகப்படுத்தின மாதிரி இவங்களும் அதை ஆராய்ச்சி மேற்கொண்டாவது தமிழ் குடி தான் மூத்த குடின்றதை ஏற்றுக்கணும். இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை அரசு தொடர்ந்து செய்து அதனுடைய உண்மைத்தன்மைகளை உலக அரங்கில் எடுத்து சொல்ல வேண்டும். இன்னும் இந்த அகழ்வாராய்ச்சி பணிகளை அதிகப்படுத்த வேண்டும், விரிவுபடுத்த வேண்டும். தமிழர்களுடைய தொன்மையை, தமிழர்களுடைய பெருமையை, தமிழர்களுடைய நெடுங்காலத்து வரலாற்றை மத்திய அரசு ஏதோ ஒரு காரணத்தினால் ஏற்க மறுக்கிறது. அதனை தமிழ் நெஞ்சங்கள் யாரும் ஏற்க மாட்டார்கள். தமிழ் தோய்ந்த உள்ளத்தில் வாழ்ந்து தமிழர்களுடைய தொன்மையை பாராட்டி போற்றி போழுகின்ற எந்த தமிழனும் மத்திய அரசாங்கத்தினுடைய, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த நிலைப்பாட்டை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். நம்முடைய கலாச்சாரத்திற்கு, பண்பாட்டிற்கு 1000 உதாரணங்கள் இருக்கிறது, 1000 அடையாளங்கள் இருக்கிறது, 1000 அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள் இருக்கிறது. கீழடி அகழாய்வு விவகாரத்தில் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வந்த பிறகே அங்கீகரிக்க முடியும் என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ் மொழியின் தொன்மை, வரலாறு, தமிழர்களின் பண்பாடு, நாகரிகம் குறித்து பல வகையான ஆய்வுகள் கீழடியில் நடந்த போதும் கூட இன்னும் அறிவியல் பூர்வமான முடிவுகள் வரவில்லை என்றார். தமிழ் மொழியின் தொன்மையை அங்கீகரிப்பதற்கு தங்களுக்கு எவ்வித தயக்கமும் கிடையாது என்றும் அமைச்சர் கூறினார். கீழடியின் தொன்மையை ஏற்பதில் மத்திய அரசு தயக்கம் காட்டுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுகுறித்து தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கீழடியில் ஒன்றுமே இல்லை என மத்திய அரசு கூறியதாகவும் பின்னர் ஆய்வதிகாரிகளை இடமாற்றியதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார். தான் கடைசியாக சமர்ப்பித்த அறிக்கையை 2 ஆண்டுகள் கிடப்பில் போட்டுவிட்டு தற்போது வந்த ஆதாரங்கள் போதவில்லை என்று கூறுவதாக மத்திய அரசை விமர்சித்துள்ளார். தமிழர்கள் 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள் என்று உலக அறிவியல் ஆய்வுகள் ஒப்புக்கொண்டாலும் மத்திய அரசு இதை ஒப்புக்கொள்வதில் தயக்கம் காட்டுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழர்கள் 2ஆம் தர குடிமக்களாக நடத்தப்படுவதாக குற்றஞ்சாட்டியுள்ளார். மேலும் வரலாற்று உண்மைகள் மலிவான அரசியலுக்காக காத்திருக்காது எனவும் அவை மக்களிடமே சென்று சேரும் எனவும் தனது பதிவில் தெளிவுபடுத்தியுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.